இன்றைக்கி நம்ம சேனலில் புடலங்காய் பொரியல் தான் பார்க்க போகிறோம். இது வந்து நம்ம பருப்பு போட்டு கூட்டு மாதிரியெல்லாம் செய்ய போகிறதில்ல. இது வந்து ஃப்ரை தான் பண்ண போகிறோம் இன்றைக்கி. அதுக்கு இந்த மாதிரி 2 புடலங்காய் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இது கூட கொஞ்சமாக உப்பு கலந்து வச்சிடுறேன். நிறைய உப்பு சேர்த்துறாதீங்க, ஏன்னா இதுக்கப்புறமா நம்ம உப்பு சேர்க்க போகிறதில்ல. அதனால் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. உப்பு அதிகமாகிடுச்சுன்னா அப்புறம் கஷ்டமாயிடும். உப்பு போட்டு எல்லாத்துலேயும் நல்லா கலந்துட்டு ஒரு ஓரமாக அதை ஒதுக்கி வச்சுருங்க. இதில் உள்ள தண்ணி எல்லாமே விட்டுரும். பாருங்கள், இது மாதிரி இதில் வந்து தண்ணி விட்டுரும். இப்போ ஒரு பேன் வச்சுக்கோங்க. அடுப்பில் பேன் வச்சுட்டு இதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் ரொம்ப அதிகமாகவும் சேர்க்கக்கூடாது, குறைவாகவும் சேர்க்கக்கூடாது, கரெக்டாக சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் இதில் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கோங்க, கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி இதில் வரமிளகாய் சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய சைஸ் ஆனியன், அதை இந்த மாதிரி சின்ன சின்னதாக சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஆனியனை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். ஆனியன் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற புடலங்காய் வந்து இதில் இருக்கிற தண்ணி எல்லாத்தையும் நல்லா பிழிஞ்சிட்டு அப்புறமா சேர்த்துக்கலாம். அப்படியே போட்டிங்கன்னா ரொம்ப சாஃப்டாக கொஞ்சம் கொலன்னு ஆயிடும். அதனால் நல்லா தண்ணியை பிழிஞ்சிட்டு சேர்த்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் ட்ரையாக சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்படி புழிஞ்சிட்டு இது எல்லாத்தையுமே சேர்த்துருங்க. இதில் பாருங்கள் எவ்வளோ தண்ணி விட்டுருக்குன்னு. இது மாதிரி எல்லாத்தையும் பிழிஞ்சுள்ள சேர்த்துட்டு இப்போ அதை வந்து கலந்து விட்டுருங்க. உப்பு கொஞ்சம் பார்த்து தான் சேர்த்துக்கணும். நீங்கள் நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் வெந்ததுக்கப்புறமா உப்பு சாப்பிட்டு பாருங்கள். உப்பு கரெக்டாக இருக்குன்னா ஓகே, கம்மியாக இருக்குது அப்படின்னா நம்ம அந்த ஸ்டேஜில் வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு சிலருக்கு வந்து பருப்பு போட்டு வைக்கிற கூட்டு வந்து பிடிக்காது. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி பொரியல் மாதிரி செஞ்சு கொடுத்தா நல்லாயிருக்கும். இது கூடவே உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் தேங்காய் பூ சேர்த்துக்கலாம். நான் வந்து இதில் சேர்க்கலை, நான் இப்படி தான் செய்கிறேன். ஓகே, இதை நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ வந்து நம்ம ஒரு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இது வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வந்து நல்லா வேகட்டும். இதை ஒரு தடவை ஓப்பன் பண்ணி கிண்டிட்டு மறுபடியும் க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இன்னும் இது நல்லா குக் ஆகட்டும். ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நல்லா அது குக் ஆகிடுச்சு. இப்போ ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நல்லா கிண்டிட்டு ஆஃப் பண்ணிடலாம். ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.